அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சி வச்சிட்ருக்க விஷயங்கள்லாம் உண்மையிலே நம்மளுக்கு முக்கியம்தானா, இல்லை நாம் அது இருந்தால் தான் வாழ்க்கைன்னு பொய்யான ஒரு எண்ணத்தில் பிடிச்சி வச்சிட்ருக்கோமா? இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்க அதையே வச்சுட்டு தான் எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு அந்த உலகம் வந்து அந்த பொம்மையாக இருக்கும். ஆனாலும் அவங்க பெற்ற தாயை மறக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய விலையில் பொம்மை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ அழகான பொம்மை கொடுத்தாலும் சரி, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அவங்க எண்ணம் ஃபுல்லாக தாயை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா தாய் தான் அவங்களுக்கு வந்து சேஃப்டி, ப்ரொடெக்ஷன் எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் பணம், பதவி, கௌரவம், சாதனை இது எல்லாமே நம்முடைய ஒரு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையே தவிர அதற்காக நாம் கிடையாது. அது நம்மளை விட்டு கையை விட்டு போகிற நேரங்களில் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம், பயப்படுறோம், சோர்வாயிடுறோம். ஆனால் நம்ம ஒரு தரம் உண்மையை உணரணும். என்னென்னா, இறைவன் தான் நமக்கு அது எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அந்த அன்பை, உண்மையான அன்பை இறைவன்கிட்ட தான் நம்ம பெற முடியும். அவர் கொடுக்குற இந்த சாம்பிள்ஸ்லாம் கிடையாது. அந்த சேம் நொடியிலேயே இந்த உலக விஷயங்கள் எல்லாமே கையிலிருந்து தானாக விழுந்துவிடும். அது துறவி இல்லை, அது ஓட்டம் இல்லை, அது உண்மை அறிதல். அப்போது நம்முடைய ஓட்டம் மாறும். பொருள்களுக்கு இல்லை, அந்த அம்மாவின் அன்புக்காக, அந்த இறைவனின் அன்புக்காக. அங்கேதான் பயமும் கவலையும் முடியும். அங்கேதான் உண்மையான அமைதி தொடங்கும். நன்றி, வணக்கம்.